ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். விடுதலை திரைப்படம் அது ஒரு மார்க்சிய இடதுசாரி சிந்தனையை முன்னிறுத்துகிற திரைப்படம் அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே அந்த படத்தை கொண்டாடுறாங்க. பரவாயில்லையே, திரையில் இந்த அளவுக்கு இவ்வளோ ஓப்பனாக காமிச்சிருக்காங்களே, கதாநாயகியை எப்படி காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாரும் ஓகே, இப்படி தான் சினிமா இருக்கணும், ஒரு ஹீரோயிஸை பிம்பத்திலேருந்துலாம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம். இன்னொரு புறம் வலதுசாரியில் விமர்சிக்கிறாங்க, அவங்களுடைய பேட்டர்ன் வேறு, இப்படி பேசவே கூடாது, இப்படி பேசினாலே தேச துரோகம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அவங்க விமர்சிக்கிறாங்க. இதில் சிபிஎம் அமைப்பில் இருப்பவராக நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எங்கே கம்யூனிசம் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு டோனில் இந்த படத்தை விமர்சனம் செஞ்சு ஒரு பதிவு போட்டிங்க. அதற்கு பல தோழர்கள் பதில் வினை புரிகிறாங்க. முற்போக்கானவங்க பலர் என்ன இந்த படத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அப்படி ஒரு விமர்சனம் நீங்கள் போட வேண்டிய தேவை வந்தது? இல்லை, நான் என்னுடைய பதிவு என்னன்னு சொன்னால் விரிவாக எழுதலை. ஒரு பார்த்தோன்னே ஒரு ஒரு 2-3 லைனில் எழுதின விஷயம் இருக்குது. அது பல தோளுக்கு அது ஒரு ரொம்ப எதிர்மறையாக பதியப்பட்டிருக்கு. மைசூர் போண்டாலும் மைசூர் தேடுற மாதிரி நீங்கள் இந்த படத்தில் ஒரு செங்கோடி இயக்கத்துடைய வரலாறையோ நீங்கள் தேட முடியான்றது மாதிரி அந்த சென்ஸில் போட்டிருந்தேன். நிறைய விமர்சனம் விமர்சிக்கிறது ஒவ்வொருத்தரோட கருத்து. அது என்னோட கருத்தை விமர்சிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நண்பர்கள், தோழர்கள் அவங்க தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விமர்சனம் ஆகட்டும். பட் எனக்கு படம் பிடிச்சிருக்கு. எனது படம் இப்போ நம்ம விமர்சிக்கிறேன்னா நான் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கணும்னு சொல்லலையே. படமே மோசம் நான் சொல்ல. ஆனால் படம் உண்மையிலே நீங்கள் ஒரு நக்சல்பாரி அரசியலை பேசுவதற்கு வெற்றிமாறன் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசு அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடுகளை தோலுறுத்தி காண்பித்திருக்கிறார். 2. மூன்றாவது என்னன்னா, இது உள்ளர வரிச்சிக்கூடிய பல வேறு வசனங்கள் இன்றைக்கு எப்படி உரிமையை நோக்கி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதை பேசுறாரு. ஒரு கட்டத்தில் என்னன்னா, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எப்படி மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியதுதான் மிக முக்கியமான பணின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கேரக்டர் மூலியமாக விஷயங்களை கொண்டு போகக்கூடிய வேலை இருக்குது. அதே மாதிரி நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் ஆதிக்கத்துக்கு உள்ளாகும் போது அதை எதிர்த்து எப்படி குரல் கொடுக்குன்ற பேசுகிறாரு. இப்படி பல இடங்கள்ல அந்த வசனங்கள்லாம் பேசியிருக்கிற விஷயம் இருக்குது. அதோட விஜய் சேதுபதி நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஹீரோ தான். அட்டகாசமான ஒரு நடிப்பு. கிட்டத்தட்ட கலைஞர்களுடைய நடிப்பு முக்கியமான நடிப்பு. அதிகார வர்க்கத்தில் ஆளாக நடிச்சிருக்கணும். ரொம்ப கிட்டத்தட்ட அந்த குரியல், அந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி நடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாடல்கள், படம் வரதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை ரசித்து கேட்டிருந்தோம். இப்பவும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஒரு பார்ட், அது ஒரு விஷயங்கள். எங்கே எனக்கு தோணுச்சுன்னா, ஒட்டுமொத்தமான ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாற்றையே நீங்கள் அந்த கேரக்டர் இதெல்லாம் நீங்கள் இவரை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டாலும் அது யாருன்னு நமக்கு தெரியும், இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டுமொத்த இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாற்றையே ஒரு ஹீரோ வச்சு ஹீரோ மூலயமா ட்ராவல் பண்ணணும்னு அவர் போன இடம் தான் ஃப்ளா இருக்குன்றது தான் நான் அதை பார்க்குறேன். அது சரியா இல்லை என்பது தான் என்னுடைய விமர்சனம். அதுதான் நான் அப்படி வெளிப்படுது. இல்லை, இதை ஒரு செங்கோடி வரலாறு, கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுங்கிற மாதிரி கொண்டு போயிடாதீங்கிறீங்க. செங்கோடி வரலாறு என்னன்னா, ஒரு இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இன்னைக்கு உண்மையிலேயே இந்த நாட்டில் நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்குது, மக்கள் உரிமையை பேச முடியாது. அது கம்யூனிஸ்டுகளுடைய அளப்பரிய பங்களிப்பு தான். நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பிரதிநிதித்துவமே இல்லை. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறைக்கு தான் நீதி நிற்கிறேன். எங்கப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, எங்கப்பா ரோட்டில் போய் நிற்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸி உயிர்ப்போடு இருக்குன்னா இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் தேவை. அந்த கம்யூனிஸ்டுகள் அந்த பங்களிப்பு செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இது ஒரு கண்டினியூட்டி. இதில் விடுதலை போராட்ட காலத்திலிருந்து கம்யூனிஸ்டுடைய பங்களிப்பு என்ன இருக்குது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள பிளவுகள் உருவாச்சு. ஒரு ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை அடைந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை பற்றி எப்படி மதிப்பிடணுன்றதுக்கான சித்தாந்த மோதல். அதை ஒட்டினா எப்படி இந்த நாட்டில் புரட்சியை உருவாக்கணும்னா யார் எதிரியை எப்படி தீர்மானிக்கணும், எந்த பாதையில் போகணுன்றது குறித்து விவாதம் நடந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்லேருந்து நக்சல்பாரி தோடு பிரிகிறாங்க. அப்புறம் பிரிஞ்ச உடனே பார்த்தோன்னா அது பல்வேறு குழுக்களாகி இன்னைக்கு பல குழுக்களாக அது போயிட்டு கொண்டு இருக்கிற விஷயம் இருக்குது. இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரே நாளில் மாறலை. இது விஜய் சேதுபதி சொல்றதுக்கு நான் மேலே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு போலீஸஸ் எல்லாம் சாப்பிட்டுப்பா நம்ம போயிட்டு அரெஸ்ட் ஆகிடலாம், கோர்ட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் டக்குன்னு ஒரு முடிவு மாறல. அப்படி மாறல. இதுக்குள்ள ஒரு பெரிய உரையாடல் இருக்குது, சித்தாந்த உரையாடல் இருக்குது. ஏன் அந்த முடிவுக்கு வராங்க? இப்போது நக்சலைட் தோழர்களே அழித்து ஒழித்தல் கொள்கையை முன்னெடுக்கிறாங்கன்னா
அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, அந்த அழித்தொழித்தல் கொள்கை தப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு சொன்னது காரணம் என்ன, இப்படியான விவாதங்கள்லாம் அதுல இருக்கு. இது எதுவுமே இல்லாம அதுவும் வருது, இதுவும் வருது, இதுவும் வருது, அதுவும் வருதுன்னு நினைச்சு ஒரு இடத்துல போகுது இல்லையா? அதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்னன்னா, சினிமா இப்போ வந்து இது சார்ந்து புத்தகங்கள் படிச்சு உரையாடி இந்த கருத்து என்ன அந்த கருத்து என்ன அப்படி உரையாடி நம்ம ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு மாறுபட்ட கருத்தோட தோழமையை பண்ணலாம், உரையாடல் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஏராளமான நண்பர்கள் வந்து இடதுசாரி குழுக்கள் இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு நட்பும் இருக்கு, தோழமை இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து என் கருத்தை ஏத்துக்கிறாங்க கிடையாது, நான் அவங்க கருத்து இல்லை. இவருக்கு இந்த கருத்துப்பா, இவங்க கட்சி கருத்து இவருக்கு, நமக்கு இந்த கருத்து, பட் நம்ம ஒன்றுபட்டு எப்போ எதிர்க்கணுன்றது மாதிரியான ஒரு இது இருக்கு. பட் இந்த படத்துல நீங்க பார்த்தீங்க, இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுன்ற மாதிரி பார்க்க முடியாது என்பது மட்டும்தான் என்னுடைய விமர்சனம். அதுதான் நீங்க உடனே படத்தை அடிச்சிட்டீங்க, நீங்க செல்வா அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரியாக தோழர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. என்னோட விஷயம் வந்து இதுதான், இப்படி எடுத்துக்க முடியாது. அதான் என்ன நான் சொல்ல விஷயம். இப்போ இந்த படத்துல நீங்க மைசூர் போண்டா, இதுல எங்க மைசூர் இருக்கு, இதுல மைசூர் போண்டால போய் நீங்க மைசூரை தேடுவீங்களா, அது மாதிரி தான் இந்த படத்துல கம்யூனிசம் தேடுறது அப்படிங்கிற மாதிரி போடுறீங்களா? இப்படி ஒரு விமர்சிக்கிற அளவுக்கு இந்த படம் என்ன கன்வே பண்ணியிருக்கு, என்ன கன்வே பண்ணியிருக்கணும், என்ன இங்க தப்பா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல அந்த நான் சொன்ன அந்த மைசூர் போண்டா அது வந்து என்னன்னா, அது ஒரு ரொம்ப கலவைக்கில அடிச்சிட்ட மாதிரி இருக்குது. நான் அந்த என்னோட யோசிச்சு என்னடா அது ரொம்ப மட்டடியா அடிச்ச மாதிரி இருக்கும்னு அந்த அந்த வார்த்தையில இருக்கு. அதனால அந்த வார்த்தையை விட்டுருவோம். ஏன்னா அது வந்து ஒரு தோடலே நிறைய பேர் வந்து என்னன்னா, நீங்க ஏங்க அந்த வார்த்தையை போட்டீங்க அப்படின்றது இருக்கு. நான் அதை அவங்க சொல்ற கிரிட்டிக்கை நான் ஏத்துக்கிறேன். அந்த அந்த வார்த்தை ஒரு 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 பக்கம் நீட்டா எழுதுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, சரி போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஐயோ ஃபேஸ்புக் உலகத்தில் இது ஒரு கொலவெறி உலகமா இருக்கிறாரு, இது பெருசா எழுதி போட்டு எல்லாத்தையும் எழுதி இதுதான் தப்புன்னு சொன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. டக்குன்னு தப்பு மட்டும் சொன்னா எப்படின்னு அதுல இப்படியும் போடலாம். ஆனா அது வந்து இருக்குது. சரி, நண்பர் தோழலாம் வருத்தப்படுறதுனால அதில் என்ன வச்சேன்னா, இப்போ புலவர் அது கலியபெருமாள் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்ட்ரியில் அவர் கலியபெருமாள் தான் அந்த கேரக்டர் நம்ம எல்லாருமே தெரியும். அவர் வரலாறே அது முழுசா வரல. அதுல இப்போ புலவர் கலியபெருமாள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த தோழர், கட்சி பிளவுபட்ட போது அவரு வராரு. அதுக்கு பிறகு அவர் என்ன அடக்குமுறை சந்திச்சாரு, ஒடுக்குமுறை சந்திச்சாரு, அப்புறம் அவரு தமிழரசன் சேர்ந்து என்ன பணிகள் முற்பண்ணாங்க, அவரோட என்ன மாறுபாடு இருந்தது, பிறகு அவர் கடைசி காலத்து வரைக்கும் எப்படி வாழ்ந்தாரு, அந்த குடும்பமே அடக்குமுறை ஏவியது. அந்த குடும்பமே இப்போ வந்து என்னன்னா, நான் எங்க டிகேஆர்கிட்ட கேட்டேன், அவரை தெரியுமான்னு கேட்டாரு. அவர் சொன்னார், நானும் அவர்லாம் கட்சியோட மாவட்ட குழு உறுப்பினராக இருந்தோம் திருச்சியில். எங்க தருமபுரி, திருச்சி மாவட்ட கட்சி அப்போ ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்திருக்கு. திருச்சியோட அரியலூரோ இது அந்த அந்த அரியலூர் சுகர் ஃபேக்டரி பார்த்தீங்களா, இவங்க வந்து திருச்சி கட்சியோட மார்க்சிஸ்ட் கட்சியோட மாவட்ட குழு உறுப்பினராக கலியபெருமாள் இருந்திருக்காரு. இவங்களுடைய ஒரு பையனுக்கு வந்து நம்பியார்னு பேர் வச்சிருப்பாரு. அது யாருன்னா, அந்த நம்பியார்ன்ற பேர் தான் அனந்த நம்பியார். திருச்சியில் ரயில் சங்கத்தோட மிகப்பெரிய தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர் அனந்த நம்பியார். அனந்த நம்பியார் பேர் தான் தோழர் அனந்த நம்பியார் பேர் தான் அவர் குழந்தைக்கு பையனுக்கு வந்து நம்பியாரா வச்சிருக்காங்க. இது அப்போ ஸ்பீக்கர் சொல்றாரு, அவர்லாம் எவ்வளோ பெரிய கட்சியை விட்டு போயிட்டு இவங்க வேற ஒரு கேஸுக்கு போறாங்க திருச்சியில். உள்ளர வந்து ஜெயில் உள்ள வச்சிருக்காங்க இவரை கலியபெருமாள். அவ்வளோ அடக்குமுறை ஏவியவர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியுமானே, இவங்க சக்கர ஆலை போராட்டம் நடத்தினவங்க அந்த விஷயங்கள். இப்போ புலவர் கலியபெருமாள் கடைசி வரைக்கும் அவர் வந்து பல ஆண்டு காலம் வாழ்ந்து ஒரு சில வருடங்கள் முன்பாக இறந்திருக்கிறாரு. அவர் லைஃப் ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இணையர் எதிர்கொண்ட போராட்டம் வேற, குடும்பம் எதிர்கொண்ட போராட்டம் வேற. இங்க என்ன பண்றாங்கன்னா, மஞ்சு வாரியர் கேரக்டர் அவங்க வராங்க, அவங்க இணையரா வராங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப முற்போக்கா இருக்கிறாங்க அந்த தோழர் வந்து மஞ்சு வாரியர் கேரக்டர். தலை முடியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கணவர் அடிச்சாங்க, எனவே நாங்கள் முடியை கட் பண்ணேன். இவரு விஜய் சேதுபதியை திருமணம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க முடி வளர்க்குறாங்க. ஏன்னா கணவர் நல்லவர், அதனால முடி வளர்க்குறாங்க. பெண்கள் முடி வெட்டிக்கிறதுக்கு இது காரணம் கிடையாது, இது காரணம் கிடையாது. அடுத்தது வந்து என்னன்னா, இதுல கேட்க வேண்டியது, உண்மையிலே கலியபெருமாள் தோழருடைய இணையர் அப்படி இருந்தாங்களா? இல்ல, நான் எதை சொல்ல வரேன், இப்போ வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒன்னு இந்த கருத்தை சொல்றாரு. அப்புறம் புடவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேண்ட் சட்டை போட்டிருப்பாங்க. குடும்பம் வந்தோன்னா முடிச்சிட்டோம்னா சொல்றாங்க, நீங்க வந்து என்னை பத்தி சொல்றாரு, நான் குழந்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு சேஃபாருன்னு சொல்றேன். தோழர் அவங்க அவ்வளோ பெரிய அடக்குமுறை ஏவனா தோழர். கலியபெருமாள் தோழரோட ஒய்ஃப் வந்து அந்த குடும்பம், குழந்தைகள், அவங்களுடைய உறவினர்கள் அவ்வளோ பேர் வந்துன்னா அடக்குமுறை ஏவனாங்க. இந்த அடக்குமுறை ஏவப்பட்ட விஷயங்கள் அவரோட தன் வரலாறுல பதிவு செய்திருக்கிறாரு. இவர்களை விடுதலை செய்வதற்காக முயற்சி எடுத்த மனித உரிமை குழுக்கள், அதுல ஒருங்கிணைந்து செயல்பட்டவர்கள்லாம் வந்து அதை பத்தி பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி அவருக்குன்னு எனக்கு வந்து புலவர் கலியபெருமாளுடைய அரசியல் நிலைப்பாடுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அவரை பத்தி சொன்னாலும் அவரோட வரலாறு நம்ம தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்
அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அவங்க அவருக்கு துணைவருக்கு தனி வரலாறு ஆமா இருக்குது. அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பிள்ளைகள்லாம் போட்டு நீங்க வந்து ஜெயில அடக்குமுறை பண்ணும்போது அதை எப்படி அவங்க இது பண்ணாங்க. இதுல நீங்க தப்பா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க, அது உங்க விருப்பம், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஹிஸ்டரியே கரெக்டா வரல. அவரு வந்து துப்பாக்கியில சுட்டு சாவச்சிடறாங்க. மஞ்சு வாரியர் வந்து குடும்பத்தை பார்த்தோன்னு ஒரு சாதாரணமா ஒரு சோசியலிச சித்தாந்தத்துல இருந்தே விலகி இருக்க விஷயம். வழக்கமான ஒரு ஆணுக்காக பெண், நான் குடும்பத்துக்கு நீ நாட்டுக்குங்கிறது வழக்கமான தமிழ் சினிமா ஃபார்முலா அப்படியா இருக்கு இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொன்று இந்த படத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்டோட வேலை என்னன்னா வெறும் துப்பாக்கி எடுத்து சுடுறது மட்டுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில பல்வேறு பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் ஒரு இடத்துல சொல்ற அரசியல் மையப்படுத்தணும்ன்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் யாரும் அந்த படத்தை பார்த்துலாம் ஒன்றே சேர்ந்துருவான்னு நான் நம்பலை. கம்யூனிஸ்ட்டு பிடிக்கும், சிவகப்பு பொடி பிடிப்போம், அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பிடிப்போம். ஆனால் எதுக்கு என் லைஃப் வந்து வீணாகணும்? கம்யூனிஸ்ட் கட்சியில் போனாலும் போலீஸ் அடக்குமுறையாகவும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குது, வாழ்க்கையை வந்து வாழ முடியாது, 4 கேஸ் வாங்கினா படிப்பு படிக்க முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, இப்படி தானே ஒரு 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 கருத்து இருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் இளைஞனும் இந்த கொடி இதை காமிச்சிடாரு, தோழர்னு காமிச்சிருந்தனால ரசிச்சு வந்துருவாங்க நம்ம பார்க்க முடியுமா? அதை தாண்டி வந்தோம்னா எல்லா காலகட்டத்திலும் கம்யூனிஸ்டுகள் மக்களை அரசியல் மயப்படுத்தி தான் முன்னாடி இருந்திருக்கிறாங்களே கண்டி இண்டிவிஜுவல் ஹீரோயிசத்துக்கு போய் நிற்கவே இல்லை. இதுல ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோயிசம் இருக்கு. ஆமா, நீங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருல, வாத்தியாரே முடிவு எடுத்த கடைசி நேரத்துல டக்குன்னு டிசைட் பண்றாருல, மாறுறாருல. இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு சினிமாவில் இவ்வளவு எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா அந்த கேள்வி நியாயமான கேள்வி. நான் எனக்கு ஏன் இப்படி பட்டுதுன்றது நான் சொல்ல வரேன் அந்த விஷயங்கள். அப்போது நானே யோசிக்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் மெம்பராகவே இருக்க மாட்டாங்க சில பேர். அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டுரை எழுதுவாங்க, ஒரு முகநூலில் கருத்தை பதிவு பண்ணுறாங்க, ஒரு அலுவலகத்தில் உட்காந்து ஒரு பல தரப்பட்ட வேலைகள் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து பங்களிப்பு செலுத்திட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் என்பது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களை அணிதிரட்ட வேண்டிய ஒரு பெரிய காலகட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெறும் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, துப்பாக்கி சூடு இவ்வளவுதான்ற மாதிரி ஒரு இந்த கண்ணோட்டத்துக்குள்ளரே சுருக்கிடுற மாதிரியான இல்ல. இப்ப நக்சல்வாதிகளோட லைஃப் எடுக்கும்போது அப்படிதான் எடுத்தாங்க. இப்ப சிபிஎம் சிபிஐ அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சிபிஐலேயே எம்ஏ கோபு போன்றவர்கள் அந்த காலத்துல போனாங்க, நல்ல கண்ணையா போன்றவர்கள் மீசையெல்லாம் சிகரெட்டால சுட்டது, சங்கரையா போன்றவர்கள்லாம் கவனிச்சிருக்காங்க. அது 47 அந்த காலகட்டங்கள்ல. ஆனால் நீ நக்சல் அமைப்பு, வசந்தத்தின் இடி முழக்கம், ஆந்திராவில் நடந்தது, தர்மபுரியில் நடந்த ஒடுக்குமுறைங்கிறது துப்பாக்கி சூடு, பண்ணையார் எதிர்ப்பு, பண்ணையார்கள் காட்டி கொடுத்தாலதான் போலீஸ் சுட்டுச்சு, எம்ஜிஆர் ஆட்சியில தேவாரம், இதெல்லாம் நடந்தது உண்மைதான். அப்படிங்கிறப்ப நக்சல் பாரிங்கிறப்ப கொஞ்சம் அந்த கலாச்சாரத்தை காமிச்சல. இல்ல, அதுதான் என்ன சொல்றேன். அது போல ஒரு கலிய பெருமாளுடைய கருத்தா இருந்தா அவரு என்ன பேசினாரு? நீங்க வந்து நக்சலைட்டா வந்த பொதுத்தொடர் கலிய பெருமாள் தொழில் அவர் என்ன பதிவு பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலே உங்க நக்சல் மூவ்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வரணும்னா அந்தந்த பகுதியுடைய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாங்க. எடுத்தோன்னு அனிலேஷனுக்கு போகலாம் அவங்க எடுத்தோன்னு அனிலேஷனுக்கு போகலாம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஒருத்தர் சில பேர் விவசாயிகள் மத்தியில் செல்வாக்காக இருந்தாங்க, சில பேர் தொழிற்சங்க அமைப்புகள் இருக்கிற இடத்துல இருந்தாங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் சிபிஎம்ல இருக்கும்போது இருந்தாங்க. அப்புறம் அவங்க பிரிகிறாங்க, இல்லை இந்த பாதை இல்லைன்னா அப்படி போகும்போது இப்படி போகலாமா வேணாமன்றது கருத்தோட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு கட்டத்துக்கு போறாங்க, நிலைப்பாடு ஒவ்வொரு இடத்துல மாறி போறாங்களா. அப்ப என்னன்னா, ஆனால் சொன்னீங்க ஒட்டுமொத்த வரலாறையும் ஒரு கேரக்டர்ல கொண்டு வரும்போது என்னன்னா, இந்த கேரக்டர் என்ன பேசுச்சு, இவரோட லைஃப் என்ன, அந்த லைஃபை பதிவு பண்றது அது மிஸ் ஆகுதுன்றத நான் சொல்ல வந்த விஷயங்கள். இல்ல, இப்ப உங்கள்கிட்ட 2 விஷயம். அவர் வந்து சிபிஎம்ல இருந்து பிரிந்த ஒருத்தருடைய படம் அப்படிங்கிற விமர்சனம் உங்கள்கிட்ட இல்ல. ஐயோ, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்ல. அவரை நம்ம உணர்வாளர். அதாவது இன்றைக்கு காலகட்டம் என்னன்னா, என்னுடைய பதிவை கூட விமர்சித்து சில தோழர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு வலதுசாரி கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு இடதுசாரியை பேசக்கூடியவர் வந்து நான் வந்து அப்படி ஒரு குறுகிய பார்வையில் அப்படிலாம் இல்லை. எனக்கு என் கட்சியோட திட்டம் அதுதான் சரி, அதுதான் இந்த இன்னைக்கு இந்தியாவுக்கு சரியான விஷயம் உறுதியாக நம்புகிறோம், உறுதியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது ஒன்று. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை என்னன்னா, இன்றைக்கு வந்து இடதுசாரி சக்திகள், ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இடதுசாரி கட்சிகளுடைய பல தலைவர் ஒன்றாக கூடி எப்படி வந்து நம்ம வந்து இந்த எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தொடர் இயக்கத்துக்கு அறைகோல் விடுத்துக்கிறாங்க. இப்போ திருமாத்தூரோட ஒரு 2 நாள் முன்னாடி புத்தகத்தில் விட்டுள்ள இடதுசாரி இயக்கமும் விடுதலை சிறுத்தையும் இணைந்து செயல்படுன்றது இடதுசாரி கருத்தியல் தான் தேவைன்றோம். ஸோ இடதுசாரி கருத்தியல் என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்தை போர்டில் அழகாக விளக்குவாங்க. வலதுசாரி என்றால் என்ன, இடதுசாரி என்னன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஸோ அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்தது தான். அப்படி ஒரு ஒரு குறுகிய மனப்பான் நம்ம வந்து இருக்கல. எனக்கு அவரிஸ்டியே ஒழுங்காக சொல்லுன்றதான் என்னோட கோஷ்டம். அவர் வரலாறு அவர் சொல்லுங்க, அது நான் ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்காத விஷயம் கிடையாது. அவர் லைஃப்லேயே லைஃப் ஹிஸ்டரி அதை பதிவு பண்ணுங்க.
அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா, அது அவசியம் தானே அது கூட. அந்த அது ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோஷிப் மாதிரி லைட்டா போயிட்டு தான் பாக்குறீங்க. ஆமா, நீங்க டோட்டலா விஜய் சேதுபதி அட்டகாசமா நடிச்சிருக்காப்ல. அவர் வந்து நின்று ஒன்று நடிச்சு அது மூலம் சினிமாவில் அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அப்படித்தானே ஒரு மூவ் ஆகுது அந்த இடம். அதுல வந்து புலவருடைய இதுவே மாறுது அந்த இடத்துல. புலவருடைய வரலாற்று பக்கங்களே மாறுபட இருக்கு. அடுத்து படம் முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் அதிகார வர்க்கம் சொல்றான், யாரை அங்கே போஸ்டிங் போடணும் தேர்றதுக்கு, எந்த சமூகத்தை போடுன்றாங்க. அவரு போறாரு, போயிட்டு வந்து அவர் சொல்லி சரணடைய சொல்றாரு. அவரு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க உயர் சாதி அதிகார வர்க்கம், நான் ஜுடிஷியரி கொண்டு வர சொன்னா அவன் சுட்டான்ற மாதிரி முடியுது. இந்த கேரக்டர் நான் சொல்றது எனக்கு பதவி வரும், இவன் சாவடிச்சு அதுன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? கடைசியில கோபம் முழுக்க அந்த ஒரு தலித் போலீஸ் அதிகாரி மீது முடிகிற மாதிரி கடைசியில வந்து அதை ஒரு வச்சுட்டு அப்புறம் அதே சூரி வந்து அவர் ஒரு டிராவல்ல கடிதத்தை பத்தி பேசிட்டு போற, சூரி ஒரு பக்கமா பேசிட்டு அந்த போலீஸ்காரன் அடுத்தா அப்படி பேசிட்டே போற விஷயமா அது முடியுது. ஸோ இதெல்லாம் அந்த படத்துல ஆக்சுவலி உண்மையிலே நடந்தது என்ன, கலைப்பெருமாளுடைய மரணம் எப்படி இருந்தது? இவங்க இந்த படத்துல காமிக்கிற மாதிரி போலீஸ் சுட்டு கொண்டது இல்ல அவரு போலீஸ் தான் சுட்டு கொள்ளல. அவர் ஆக்சுவலா அவர் போலீஸ்க்கு சுட்டு கொண்டு சாவல. அவரு நல்லா அதுக்கப்புறம் சிறையில் வந்து அவருக்கு இன்னும் கேட்டா எஸ்விஆர் கூட ஒரு கட்டுரை இருக்காரு, நீதி அவர் ஜெயில இருந்து மீட்டெடுப்பதற்காக எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சார இயக்கம் நடந்தது. விவி கிரி வந்து ஜனாதிபதியா இருக்கும்போது என்ன முயற்சி எடுத்தாங்க, இவர் வந்து மன்னிப்பு கேட்கல. அது ஒரு ஹிஸ்டரியே வேற தனி இருக்கு தோழது. அதுல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்ன பங்களிப்பு செலுத்தினாங்க இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்ம தியாகத்தோட கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை போயிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வெளியே இருந்தது. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் போயிட்டு இவரை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்து ஒரே காலத்து சிறையில் இருந்தவங்க. ஆனா முன்னாடி வந்துடுறாரு இவரு வந்து தியாகத்தோட வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் முயற்சி எடுத்து கொண்டு வராங்க. ஏன் இந்த என்ன நடந்தது? இப்போ வந்து அவர் தனியா இருக்காரு, முன்னாடி வந்து சிபிஎம் இருந்தாரு, அப்புறம் சிறையில இருந்தப்ப சிபிஎம் இல்ல அப்பா சிறையில போயிட்டாரு. அப்ப வந்து ஆனா வெளியே கொண்டு வராங்க அவரை வந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அவர் நிறைய விஷயங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கோவை ஈஸ்வரன் போன்ற தோடெல்லாம் வந்து இந்த அழித்தொழிப்பு கொள்கை வந்து நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாயிருக்குது, அதெல்லாம் நிறைய வந்து பதிவுகள் வந்து இருக்குது. அப்போ இதுல வந்து என்னன்னா இந்த கலியபெருமாள் தோழருடைய இந்த அடக்குமுறை, அவரு ஜெயில வரத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவரு இண்டிவிஜுவல் என்ன பேசினா அது கூட ரெக்கார்ட் ஆகல இந்த விஷயங்கள்ல. அப்ப இவங்க சொல்றாம இறுதி காட்சி மாதிரி அதுபடி கலியபெருமாள் தோழர் இப்ப நான் அப்படி சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க ஏன் கலியபெருமாளா பாக்குறேன்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ அந்த கேரக்டர் புலவரா பாக்குறதுனால அப்படி ஒரு இடம் வருது. இன்னொன்னு வந்து அந்த சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, சிஎம் யாருன்னு காமிக்கவே மாட்டாங்க. சிஎம் எம்ஜிஆர் தான் அந்த பீரியடு. எம்ஜிஆரும் இருக்காரு, கலைஞரும் வராரு. ஆமா, கலைஞரையும் குழப்பி விடுறாங்க அவங்க. ஏன் ரயில்வே தண்டவாளத்துல இது பண்ணோம் எங்க. அப்புறம் வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது புலவர் கலியபெருமாளுக்கு ஏன் வந்து பெயில் கிடைக்கல, என்ன பிரச்சனையாச்சு, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு தோழர். இது எல்லாம் கலைஞர் ஆட்சின்னா நீங்க எந்த வருஷம் சொல்றீங்க? 70களுக்கு 80களுக்கு முன்னாடியா? இல்ல ஆமா 89ல வர்றாரு. அதாவது இப்ப இந்த இது 80 எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்குது, 89 to 91 2 வருஷம். அந்த டைம்ல வந்து விவி கிரி வரும்போது இவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு கலைஞருடைய இது இருக்கு. அப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் ரோல் நீங்க பேசவே இல்லை. அந்த முகம் வந்து என்னன்னா யாருன்னு தெரியல, எந்த ஆட்சி என்ன இது ஒரு ஹிஸ்டரியில் வந்து அந்த இடம் வந்து அப்படியே விட்டு போகுது. அது யார் முதலமைச்சர் என்ற இடமே அந்த இடத்துல வரல. இப்படியால சில விஷயம் நல்லா நான் நினைக்கிறேன்னா இதை ஒரு ஹோலிஸ்டிக்கா இந்த ஒரு ஹிஸ்டரியா பார்க்கக்கூடாதுன்றது தான் என்னோட விமர்சனன்றது தான் அதுல நான் வந்து பதிவு செஞ்சது. ஏன்னா நிஜத்துல நடந்ததுங்கிறப்ப சில விஷயங்களை நம்ம அதை பதிவு செய்யணும். இது படம் இதுதான் முழுமை நம்புற ஒரு கூட்டம் வந்துடக்கூடாது. அதுதான் எனக்கு வேற எதுவும் இல்லை. இப்போ வெற்றிமாறன் போன்ற இயக்குனர் நடந்துட்டா நம்ம கேள்வி கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்க போகிறோம். நீங்க வந்து வேற யாராவது ஒருத்தர் படம் எடுத்துன்னு வச்சிங்களேன், அட போய் படமாச்சு கிளம்பாச்சு நமக்கு என்ன வரும். வெற்றிமாறன் எடுக்கிறாரு, அதுல இருக்கு எங்கே மாறுபடுறோம், இந்த இடத்துல மாறுபடுறோம், எங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னும் நிறைய நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது ஒன்று, இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எதை கொண்டு வரலாம், எதை கொண்டு வரக்கூடாதுக்கு அவருக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கு. எனவே என்ன நினைக்கிறேன்னா இங்கே கொஞ்சம் வருது, இதை ஒரு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க, அடுக்கி வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அப்படியே படமாக தூக்கி வெளியே போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் அந்த பலவீனங்கள்லாம் இருக்கிற மாதிரி பலவீனம் வெளிப்படுது அந்த படத்துல. இப்ப மஞ்சு வாரியர் கேரக்டர் ஒரு கம்யூனிஸ்ட் பெண் வந்து அப்படி அவ்வளவு வீக்கான ஒரு இடமா, அதை நானுமே உணர்ந்தேன். நானே கூட என்னோட இதுல வந்து சொல்லியிருந்தேன், ஏதோ முடி வெட்டினது வந்து கெட்ட புருஷன் இருந்தா முடி வெட்டிக்கோங்க, அடிகள் தப்பிச்சுக்க,
அப்படிங்கிற மாதிரி. நல்ல புருஷன் வந்துட்டு அவர் பெண்ணுக்கான அடையாளம், கூந்தல் வளர்த்து போட்டு வச்சிருக்கணுங்கிற மாதிரியான தன்மையில போகுதுல. அதுல இவர் புரட்சிகர வாழ்க்கைக்கு போகும்போது அவங்க உடனே குடும்ப வாழ்க்கையை மட்டும் நான் பாத்துக்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறது. அதே மாதிரி இதுல வந்து ஒரு விடுதலைக்கு முன்பாகவே கம்யூனிஸ்டுகள் வந்து சாதி ஒழிப்புக்கு எதிராக இரட்டை கோடை முறையை ஒழிக்கின்ற சாணி பால் சவுக்கடி, அப்போ வந்து இந்த மாதிரி பணிகள் வந்து எப்படி கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அதெல்லாம் பல இடத்துல பேசுறாங்க. அதாவது வந்து ரொம்ப ஒரு இப்போ ஒரு எனக்கு ஒரு கம்யூனிஸ்டா எனக்கு வந்து சில வசனங்கள்லாம் புரியுது, எனக்கு புரியுது. ஒரு கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இதில் எதையும் எடுத்துப்பாங்க, நமக்கு தெரியாது அந்த விஷயங்கள்ல. பட் ஒரு ஹோலிஸ்டிக்கா எனக்கு சில ஃப்ளா இருக்கு அந்த படத்துல. மொத்தமா பார்க்க ஒரு அமைப்புக்குள்ள இருந்து அந்த தத்துவத்தை நேசிச்சு பார்க்குற உங்களால எதுவும் தப்பா கன்வே ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டம் அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, அதான் நான் சொன்ன ஆரம்பம் சொன்ன ஒரு ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் ஒரு ஆள் ஹீரோ மேல டிராவல் பண்ண கொண்டு போறோம் இல்லையா, அந்த சீனிவாசராவ் மாதிரி வருது கே கேரக்டர். இவரு இருக்கிற காலகட்டம் வேற, ஒவ்வொரு காலகட்டம் வேற. அதனால சொல்றேன் அவருக்கு தோழர்னா இங்க எங்க எடுத்து ஒரு இதுல வந்து கொண்டு போயிருக்கு. இல்ல அதான் அவங்க கீழ்வெண்மணியே பேசுறாங்க. கீழ்வெண்மணி திராவிட தொழிலாளர் கழகம்ங்கிறது 67 அந்த காலகட்டம் அந்த உருவானது. அவங்க நாகை பாஷா அங்கெல்லாம் நிறைய பேர் வந்தது. அது திராவிட தொழிலாளர் கழகம் இருந்தது, இடதுசாரிகளும் இருந்தாங்க. இதுங்கிறது முழுக்க நக்சல் அமைப்பு மாதிரி தமிழர் விடுதலை, தமிழ் தேசியம், அது ஒரு அரசியல். இங்க சீனிவாசராவ் இங்க வர வேண்டிய அவசியம் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். 83 அவரு இல்ல 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 அதான் நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு இப்போ இப்படி சொன்ன இவர் ஒரு தோழர் இருக்காரு, யமுனா தோழர் நினைக்கிறேன். எப்பா எது வந்து ஸ்கிரிப்டை செல்வாயிட்ட காமிச்சிருங்க, இவர் தான்ப்பா கம்யூனிஸ்டுக்கு அத்தாரிட்டின்னார். நான் அப்படின்னு சொல்லலை. நீங்க வந்து யார் இப்போ நீங்க முருகவேல் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, நிறைய தோழர் புத்தகம் எழுதியிருக்காங்க, தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் வரலாறு இருக்குது. இதையெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் அதோடைய மொட்டை ஹிஸ்ட்ரியை வாங்கி அந்த ஸ்கிரிப்ட் இருந்துன்னு வச்சிங்களேன், இந்த குழப்பம் வந்துருக்காது. இந்த இடம் அந்த இடம் இந்த இடம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறாங்க, நிதி வராதை பற்றி பேசுகிறாங்க, கான்டெம்பரரி இஷ்யூவாக இருக்குது. ஃபண்டு வராது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அது இதோட சேர்த்து இப்போ வந்து அது வருது. ஒரு அயோத்திதாசர் போட்டோ வருதுல காமிச்ச மாதிரி. அயோத்திதாசரை காமிச்சதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 80களில் நக்சல் அமைப்புகள் அயோத்திதாசரை வச்சிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சிங்காரவேலர் இருந்தது ஓகே. பெரியார் சுயமரியாதை திருமணம் நடக்கும்போது பெரியார் படத்தை காமிக்கிறாங்க, அது கூட அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அந்த நேரத்தில் அப்படி ஒரு அரசியல் இருந்ததான்னு எனக்கு தெரியல. நான் தெரியாம பேசக்கூடாது. இல்லை அதான் நமக்கு வந்து இப்போ அயோத்திதாசர் படங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எனக்கு சிவப்பு கொடியை பார்க்கறது, எல்லாரும் இணைஞ்சி அந்த இதை கொண்டு வருது என்பது இன்னைக்கு தேவைன்ற அடிப்படையில் ஓகே இருக்கு. பட் ஹிஸ்டரியை சொல்லும் போது எப்படி எதை சொல்லணும், அப்போ எதை நினைக்கிறேன், இவர் இந்த படத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாரு, அப்புறம் இதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாரு, அப்புறம் இதை எடுத்து வச்சிட்டாரு, அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வந்து ஒரு இது பண்ணிட்டாரோன்னு வந்து எனக்கு தோணுது. அதனால்தான் என்னோட இது வந்து இதுலேருந்து நம்ம எப்படி ஒரு ஹிஸ்டரியை வந்து இது பண்ணிக்க முடியுன்றதான். விடுதலை முதல் பாகத்திலையுமே வாச்சாத்தி இஷ்யூவை லைட்டாக பேசியிருக்காங்க. அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது காவல்துறையினர் மலைவாழ் மக்கள் பெண்கள் மீது நடத்தினதெல்லாம் அந்த விடுதலை படத்தில் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிச்சதுக்கு மாதிரி காட்சிகள். இப்போ இதுலேயுமே அவர் 3-4 சம்பவத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு குழப்பம் வருது. இப்போ அவர் வாத்தியாரை வந்து நிஜத்திலேயே அவர் கைது செஞ்சாங்கிற மாதிரி இருக்கும்போது கைது செஞ்ச மாதிரியே காமிச்சிருக்கலாமே, ஏன் அவங்க கொலை செஞ்ச மாதிரி அவங்க காமிக்கணும்? அது இப்போ இப்படி ஏன்னா அது வந்து ஏதாவது தணிக்கைத்துறைன்னு பார்த்தீங்கன்னாலுமே கைது செஞ்ச மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு விடுதலை வர மாதிரி காமிச்சா கூட இயல்பாக தான் இருக்கும். இதுதான் அரசின் மீது ரொம்ப விமர்சிக்கிற மாதிரியும் இருக்கு, கடைசியில் போய் சொல்லி சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி காமிக்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு பார்க்குறீங்க? எனக்கு தெரியல. அவருக்கு தான் தெரியும் அந்த விஷயங்களை கொண்டு வந்து பொறுத்த வரைக்கும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரினா ஒரு ஸ்டேட்டோட அதிகார வர்க்கம் வந்து எப்படி கொடூரமாக செயல்படுறத வந்து அவர் சுட்டி காமிச்சிருக்காரு. அந்த இடம் அது தனி இருக்குது. பட் ஏன் இப்படி எடுத்தாருன்றது தெரில. அவங்க எப்படி படத்தை எப்படி முடிக்கலாம்னு வச்சுருக்கான்னு தெரில. அவங்களுடைய சிக்கல் தான் அது. கடைசி வரையும் அவங்க வந்து அந்த தமிழ் தேசம், இந்த நக்சல், அந்த அழித்தொழிப்பு இயக்கத்தில் அவர் உறுதியாக இருந்தாரா? இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இல்லை விட்டாரு. அவரு அந்த குண்டு தயாரிக்கும் போதே அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா வந்து அவருக்கு வந்து வேணாம், இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து ஆயுதங்கள் தயாரிக்க, அந்த 3 பேர் சாவுறாங்க. ஆமாம், அது வீட்டு மொட்டை மாடியில் பண்ண மாதிரி நட்சத்திரம் நினைக்கிறேன். ஒரு அவங்க வயல் பரப்பில் இது பண்ணியிருக்காங்க, வேணான்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. அது மாதிரி அவருடைய கருத்து வந்து வேற எதுவாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து எந்த பாதைக்கு போகணுன்றதை பற்றி அவர் வேற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்புறம் வந்து தமிழ் தேசியம் அந்த கருத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ஒரு கேரக்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. அது வேற. பட் இங்கேயே வந்து அவர் முடிச்சிடுறாங்க என்கவுண்டர் போட்டு படத்தில். இல்லைன்னா கடைசியாக இது வேணான்னு சொல்லி தானே சொல்றாரு ஏதோ. ஆமா, அதான் அந்த வசனங்கள்லாம், இந்த வசனங்கள்லாம் இருக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. பட் எல்லாமே இருக்குது உள்ளற.
இல்லை இப்போ அவர் வந்து ஒரு தோழர் இருந்து பிரிஞ்சு போறாருல, சிபிஎம் இல்லை நான் அந்த மேற்கு வங்கம் நக்சல்பாரி அமைப்புக்கு போறேங்கிறாருல, அந்த சிபிஎம் தலைவர் யாரு? எந்த சிபிஎம் தலைவர்? கிஷோர் கேரக்டர். கிஷோர் கேரக்டர் எனக்கு வந்து சீனிவாசராவ் சீனிவாசராவ் பொருந்த மாட்டாரே அவருக்கும் இதுக்கு. அதுதான் தொடர் இது இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இது வந்து அவர் ஒரு நரேஷன்ல பிக்சர் ரெடி பண்ணியிருப்பார். இப்போ நம்ம வெற்றிமாறன் தோழர்கிட்ட உரையாடல் நடத்தினா தெரியும் ஏன் தோழர் இப்படி பண்ணிருக்கீங்க இது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உரையாடல் நடத்தும் போது தான் தெரியும் அந்த விஷயங்கள். ஒரு இயக்குனர்கிட்ட ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும். நான் ஒரு வாட்டி இது அசுரன் படம் வந்த போது அவரை ஏதோ ஒரு விஷயத்துல அவர் நேரில் போய் பாராட்டும் போது, தோழர் நீங்க நான் எனக்கு அசுரன்ல அந்த செகண்ட் என்ன PS தனுஷ்கோடி தோழர், PS தனுஷ்கோடி அவர் வரலாறு தான் அதோட விஷயம். நான் லேலா காலேஜில் அந்த நிகழ்ச்சியில பாராட்டி பேசும்போது தனுஷ்கோடி தோழரோட கேரக்டர்னு அப்படி நான் சொல்றேன். நான் அப்போ அங்க வந்தவங்களாம் அந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க, கனெக்ட் ஆனாங்க. நான் அவர்கிட்ட போய் சொல்லும்போது நான் அந்த புக்கு படிச்சது இல்லை தொடர்னார் வெற்றிமாறன். நான் வேற ஒன்று எடுத்தேன்னார். நான் ஒன்று நினைக்கிறேன், இயக்குனர் வேற ஒன்று நினைக்கிறார். அது அப்போ அவரோட பேசும்போது ஏதோ டைம்ல உரையாடல் நடக்கும்போது தெரியும் என்னன்றது தான். ஆனா இருந்தாலும் மக்கள்கிட்ட இப்போ உங்களை போன்றவங்களை தெளிவுபடுத்துறது கரெக்டு தான். சிபிஎம்லேருந்து அவர் நக்சல்பாரி போனது, அவருக்காக இயக்கம், அதுக்கு பிறகு சிறையில் இருக்கும்போது வழக்குக்காக பாடுபட்டது, என்கவுண்டரில் சாகலை, அது சிறைக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவர் மரணம்ங்கிறது, இந்த மாதிரி விஷயம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஏன்னா எந்த ஐடியாலஜி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ குழப்பங்கள் இருக்கும்போது, சராசரி கம்யூனிஸ்ட் கட்சினா அருவாள் எடுத்து வெட்டுறது, பண்ணையாரை கொலை பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நிற்கும் கடைசியில். ரெண்டாவது இப்போ தோழர், இப்போ ஒரு பிரச்சனை நீங்கள் பாருங்க, இன்னைக்கு சமகால சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை அரங்கிட்டு நமக்கே தெரியும். இந்த நாட்டில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், எளிய மக்கள் வாழ முடியல, எவ்வளவோ அழுத்தங்கள், வேலையில் இருக்கவனுக்கு எப்படா வேலையை விட்டு தூக்குவான்னு தெரியல, எதுவுமே நிரந்தர பணி இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் ஒரு எதிர்த்து ஒரு கிளர்ச்சியாகவே உருவாக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு முதலாளித்துவம் வந்து மக்களை பிரிவு வச்சிருக்காங்க, பிளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக முடியல. இப்போ இப்போ ஒரு வீடு அப்புறப்படுத்துறாங்க, ஒரு மக்கள் போட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ நான்லாம் போகும்போதுனா திரும்பி யோசிப்பேன், எப்பா நம்ம போய் போராட்டத்துக்கு போகிறோம், மக்களை அடிவாங்க விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்தாயா அவங்களை அடிவாங்க விட்டுருவாயா, நீங்க என்ன அடிபட்டுருன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் கட்சி வளர்க்க அவங்க போராட்டம், அவனாலதான் அவனுக்கு வேலை போச்சு, அவனை வேலை போச்சுன்னுவாங்க. இப்போ தொழிற்சங்கத்துக்கு போறான், ஒன்றும் சாம்சங் போடுறது, இப்போ போனா சங்கம் நடத்துறதே வந்து தொழிலாளி வந்து சங்கம், அவங்க வந்தானே வேலையை. நீங்க அந்த டைம்ல பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் கம்பெனி மூட்டான், இது அங்க மூடவே இல்லை, அவ்வளோ ஒப்பந்தம் போட்டு கிளியர் பண்ணிருக்கு. டக்குன்னு ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி அட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மண்டல வந்து அதிகார வர்க்கம் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு இருக்கு. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா, இல்லை நம்ம வந்து முதல் வந்து மக்கள் வந்து அடி வாங்கிடக்கூடாது, நம்ம அடி வாங்கலாம், ஜனங்க அடி வாங்கக்கூடாது, அவங்க உரிமைக்காக போராடுவதற்காக நம்ம பேசுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. மக்கள் தான் வரலாற்றில் பிரதானமானவர்கள். கட்சி வந்து மக்களோட இணைந்து செயல்படுவதுதான், அரசியல் மயப்படுத்துவதுதான் நம்முடைய வேலைன்றது நிதானமாக தான் நம்ம செய்ய முடியும். இப்போ இதுக்கே டைம் எடுக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்கள் அநீதிக்கு எதிராக வந்து, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அதை விட 1008 பிரச்சனை இருக்கு. வீட்டில் நாளைக்கு சோறு பொங்க முடியுமா, குழந்தைய புள்ள அனுப்ப முடியுமா, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா, அவ்வளோ நெருக்கடியில் இருக்கும் போது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இடதுசாரிகள் எப்படி செயல்படுறது பற்றிய பல்வேறு விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. ஜனநாயகத்துக்கு எப்படி செயல்படணும், பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட தான் நம்ம வந்து இதை கொண்டு போக முடியும். எடுத்தோடனே வந்து நாங்கள் கத்தி காப்பலா தூக்கிட்டு போகிறோம், கத்தி காப்பலா தூக்குறது, துப்பாக்கி தூக்குற தோளுடைய வரலாறே அவர்களே வந்து இன்னைக்கு வேற வேற கட்டத்தில் பேசுறாங்க சூழல்ல. இன்னைக்கு குறிப்பா இந்தியா ஒரு ரைட் விங், ஒரு வலதுசாரி கருத்தியல் வந்து இந்தியாவை வந்து ஒரு பிரம்மாண்டமா எழும்பி இருக்கு காலகட்டத்தில். நம்ம எப்படி செயல்படணுன்றதுலாம் இணைஞ்சுதான் செயல்பட முடியும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம இந்தியாவை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டை தானே இந்தியா வேற மாதிரி இருக்குது. ஆமா, இங்க இருக்கு சாதிய அடிப்பு, பெண்ணடிமைத்தனம், வர்க்கம், எல்லாமே முஸ்லீம் வெறுப்பு எல்லாமே அங்க நிறைய. ராகுல் காந்தியை தூக்கிட்டு போயிட்டு கொலைகாரன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர், நம்ம கண்ணு ராகுல் காந்தி நீ தானே அடிச்ச மண்டே வச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல ஹிஸ்டரியை எப்படி டக்குன்னு நரேஷனை கட்டமைக்கிறான். அப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு குரூரமான ஒரு வலதுசாரி சக்தியில் இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயக ரீதியாக மக்களை அணி திரட்டுவதும், மத நம்பிக்கை உள்ளவருடைய மக்களை வந்து எப்படி வந்து என்னன்னா மனித நேயத்தோடு எப்படி வந்து ஒரு உரையாடலை முன்னெடுப்பதுன்னு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த படத்தோட தாக்கம் எப்படி இருக்கும், என்ன இப்படிலாம் மைண்டில் ஓடுது வச்சுங்களேன். இதெல்லாம் சேர்ந்தது தான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு இடதுசாரி படம், தீவிர இடதுசாரி கருத்தியலை பேசிய படம். அதே சமயம் நிஜ சம்பவங்களை தொகுத்து இந்த படம் வந்திருக்கு. அதில் நிறைய குழப்பங்கள், நெருடல் இருக்குது. ஏன்னா நிஜத்தில் நடந்ததுங்கிறப்ப அதுலேருந்து மாற்றி சொல்லும் போது அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒரு இயக்கத்தில் இருக்கிறவர் என்ற முறையில், உங்கள் இயக்கத்தோடு தொடர்புடைய கதை என்கின்ற முறையில் நீங்கள் இது மாதிரியான விமர்சனங்கள், இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. பார்ப்போம், படத்தை பார்த்தவங்களுக்கும் உங்கள் விமர்சனத்தை பார்த்தவர்களுக்கும் உங்களை விமர்சித்தவர்களுக்கும் இந்த உரையாடல் ஒரு தெளிவை தரும்னு நம்ம தெரியல. பட் வந்து உரையாடுவோம், பேசுவோம். என்னன்னா வந்து தோளோட வந்து முரண்பட்டும் மாறுபட்டும் உரையாடுறது வந்து அது வந்து தப்பே கிடையாது.
அப்படிப்பட்ட உரையாடல் நடக்கணும் தான் நம்ம குறிப்பாக இடதுசாரிகள் சார்ந்த உரையாடல் நடப்ப நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த உரையாடலுக்கு வந்து உதவி செய்ய நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தோழர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த திரைப்படம் நிஜத்தில் என்ன நடந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பகுப்பாய்வோடு பேசினதுக்கு நன்றி.